2 தெசலோனிக்கேயர் 2 நீங்கள் ஆவியிலே பரிசுத்தமாகுக. ஆவி இல்லாம நம்ம பரிசுத்தம் ஆக முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க இயலாது. அந்த பரிசுத்தம் எப்படி பூரண பரிசுத்தமா இருக்கணும். ஏன்னா பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். சேவனோட வாழ்க்கையை பாருங்க. மனிதனை தேவ தூதரை விட ஆண்டவர் சற்று சிறியவனாக படைத்தார். ஆனால் சேவான் எப்படி ஆவினை நிறைந்த மனுஷன். அவனை அந்த அடுத்தவங்க பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 7 அவன் முகம் தேவ தூதன் முகம் போல இருக்கிறது. அடுத்தது அதோட பரிசுத்தம் ஆகும்போது அவன் இந்த உலகத்துல வாழ தேவையில்லைன்னு ஆண்டவரே எந்திரிச்சு நின்று வரவேற்று அவனை எடுத்துக்கொண்டாருங்க. அதே போலதாங்க பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அப்படி பரிசுத்தமாக வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. இதுவரைக்கும் நம்ம எப்படி இருந்தோமோ அதை நம்ம விட்டுருவோம். இப்போ வேதத்துல எப்படி சொல்லியிருக்கு, ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்காரு. யோவான் 3 மெய்யாகவே 2 தடவை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிட்டாங்க. ஒரு தடவை மெய்யாகவே இல்லை, இது 2 தடவை மெய்யாகவே மெய்யாகவே என்று சொல்லியிருக்காங்க. அது எவ்வளவு முக்கியத்துவம் நமக்கு தெரியுதா? ஏன்னா இது வாக்குத்தத்தம். நம்ம எவ்வளவு வாக்குத்தத்தை நம்ம ஆண்டவர் கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில சுதந்திரித்துக் கொண்டே வருகிறோம். அதே போல இந்த 2 முக்கியமான வாக்குத்தத்தம், நித்திய ஜீவன், பரிசுத்த ஆவியானவர். நித்திய ஜீவனுக்கு போகணும்னு எனக்கு ஆசை இருக்கு. அப்படி போவதற்கு வழியே என்னது? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்றதுதான். அந்த வாக்குத்தத்தை கண்முன்னாக ஆண்டவர் வச்சுட்டு போயிருக்கிறாங்க. நான் அதை பெற்றுக்கொள்ளணுமா வேண்டாமாங்க? எவ்வளவு நாள் தான் நம்ம தண்ணி போடுறோம்? நம்ம இன்னைக்கே ஒரு முடிவு எடுப்போம். நான் 2 வாக்குத்தத்தை நான் சுதந்திரித்துக் கொள்வேன்.